இருக்கும். அந்த 2 வைண்டிங்க்கு நடுவில் வந்து நம்ம கெப்பாசிட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கான டயக்ராம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். இப்போ பேசிக்காக ஓவரில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஃபேனுக்குள்ளேருந்து 3 வயர் இருந்திருக்கும். ஸ்டார்டிங் வயரோட எண்ட் பாயிண்ட் ஒன்று, ரன்னிங் வைண்டோட எண்ட் பாயிண்ட் ஒன்று, ரெண்டையுமே லூப் பண்ணி ஒரு வயர் வந்திருக்கும். அது வந்து காமனாக இருக்கும் அந்த பாயிண்ட்டு. இது வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் புரியும். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி போட்டு விட்றேன். இப்போ இதில் கனெக்டரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நியூட்ரலும் கீழே வந்து ஃபேஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுமாரி என்னன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நியூட்ரல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஏசியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம மாட்ட போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்காண்டி ஏற்கனவே பைப்லாம் போட்டு வச்சுட்டாங்க, ஃபேன் ராட்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அதனால் ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபேன் எடுத்து அப்படியே மாட்டிக்கலாம். இதுக்குள்ளே அந்த ராடுக்குள்ளே கப்பு மட்டும் மேலே ஏற்றி விட்ருக்கோம். இப்போ இந்த நேரம் வச்சுட்டு ஃபேனை ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபோல்டு நேரம் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த போல்ட் எடுத்து போட்டுருவோம். இந்த போல்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க.